ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் பத்தின தகவல்கள் கூடவே இன்னியோட வைகுண்ட துவார தரிசனம் கம்ப்ளீட் ஆகுதுங்க. SST டோக்கன் நாளைக்கான டோக்கன் இன்னுமுமே அவைலபிள் இருக்கு. டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு SST டோக்கன் கொடுப்பாங்க. நீங்க டோக்கன் வாங்கிக்கலாம். இன்னும் ஒரு சில மாற்றங்கள். அதே மாதிரி நம்ம நாளையிலேருந்து ஆன்லைன்ல காலையில டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங்கே தர்ஷன் பார்க்குற மாதிரியான ட்ரையல் பேசிஸ்ல ஒரு டிக்கெட் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வருஷ வைகுண்ட துவார தரிசனம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்க எந்த தரிசனத்துல போனீங்க அப்படின்ற அப்டேட்டை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழ்த்திருப்பதியில் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இப்போ டைம் 5 மணி ஆகுது. 5 மணிக்கு நமக்கு நாளைக்கு 9ஆம் தேதிக்கான 3314 டிக்கெட்ஸ் இப்போ அவைலபிள் இருக்கு. இந்த டிக்கெட் எங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் கிடைக்கும். பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்ரீவாரிமெட்டு டோக்கனுமே கொடுப்பாங்க. நாளைக்கான ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் இன்னைக்கு அவைலபிள் இருந்தால் நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்கலாம். எகெயின் நமக்கு SST டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளையிலேருந்து எல்லா தரிசனங்களுமே ஸ்டார்ட் ஆயிரும். வைகுண்ட துவார தரிசனத்துக்கு நமக்கு நேரடி சர்வ தரிசனம் 300 தர்ஷன் இது மட்டும்தான் இருந்தது இல்லையா. நாளையிலேருந்து நமக்கு எல்லா டிக்கெட்டுமே திரும்பவும் எகெயின் ஸ்டார்ட் ஆயிடுங்க. அடுத்து இருக்கக்கூடிய அப்டேட் பார்க்கலாங்க. அடுத்ததான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி காலையில் ஆன்லைன் டிக்கெட் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங்கே தர்ஷன் பார்க்குற மாதிரியான ஒரு டிக்கெட் கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி ஆஃப்லைனில் கொடுத்துருக்கக்கூடிய டிக்கெட் தான். அதை இப்போ ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ இது என்ன டிக்கெட் அப்படின்னா ஸ்ரீவாணி VIP தர்ஷன் டிக்கெட். 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம 500 ரூபாய்க்கான VIP தர்ஷன் டிக்கெட்டில் சாமி பார்க்கலாம். இந்த டிக்கெட் எப்போவுமே ஆல்ரெடி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது இல்லாமல் ஒரு நாளைக்கு நமக்கு ஆஃப்லைன் கவுண்டர்லேயும் இந்த டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரையல் பேசிஸ்லேருந்து நாளைக்கு 9ஆம் தேதியிலேருந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆஃப்லைன் டிக்கெட்ஸை ஆன்லைன் மோடாக மாற்றுறாங்க. அதாவது அந்த ஆஃப்லைன் கவுண்டரில் போய் நம்ம புக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டிக்கெட்டை ஆன்லைன்லேயே கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா ஆஃப்லைனில் நமக்கு 800 ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் திருமலாவில் இருக்கக்கூடிய கவுண்டரில் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஆன்லைன் கரண்ட் புக்கிங்காக அப்டேட் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக ஆன்லைன் குவாட்டா 500 டிக்கெட்ஸ் 3 மந்த்ஸுக்கு முன்னாடியே நமக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதம் கூட நமக்கு ஏப்ரல் மாதத்துக்கான ஸ்ரீவாணி VIP ஓப்பன் பண்ணுவாங்க. அது இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய டிக்கெட்ஸை ஆஃப்லைன் கவுண்டர்ஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே காலையில் 9 மணிக்கு இந்த டிக்கெட்ஸை நமக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த 800 டிக்கெட் இருக்கு இல்லையா, இந்த 800 டிக்கெட்டையும் நமக்கு ஆன்லைன்லேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. புக்கிங் மத்தியானம் 2 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தர்ஷன், அதாவது நம்ம நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நமக்கு VIP தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினச்சோன்னா நம்ம ஆன்லைனில் டொனேஷன் பண்ணிவிட்டு VIP தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். 2 மணி வரைக்கும் டிக்கெட் ஓப்பனில் இருக்கும். சப்போஸ் அதுக்கு முன்னாடியே ஃபில் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி நாளுக்கானது க்ளோஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் பண்ணிட்டோம் அப்படின்னா சேம் டேயே நம்ம ஈவினிங்க்கு 4 மணிக்கு தர்ஷனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் 9 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் இதோட புக்கிங் ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம புக் பண்ணிக்கலாம். ஈவினிங் 4 மணிக்கு சாமி பார்க்கலாம். ஸோ இது சேம் டே தர்ஷன் தான். இது ஆல்ரெடி ஆஃப்லைனில் கொடுத்தப்பையும் அதே தான். காலையில் நம்ம போய் கவுண்டரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அதாவது காசு பே பண்ணிவிட்டு டிக்கெட்டை புக் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் தர்ஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கவுண்டர் போக தேவையில்லை. நீங்களே உங்களோட ஃபோன்லேயோ உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ நீங்களே ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டு ஈவினிங் தர்ஷன் போய்க்கலாம். இந்த மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை இனிஷியேட் பண்ணுறதுக்காக 1 மந்த் ஒரு ட்ரையலாக பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட அவுட்கம்மை வச்சு தான் ஃபைனல் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதோட இந்த மெத்தட்லேயே கொண்டு போகலாமா இல்லை பழைய மெத்தடே கொண்டு போகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவோட்டிஸ்க்கு நாங்கள் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கைண்ட்லி இந்த விஷயத்தை சேஞ்சஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கரண்ட் புக்கிங் ஃபெசிலிட்டிஸை அவாய்ட் பண்ணி லாங் க்யூவில் நம்ம நிற்கிறோம் இல்லையா, போயிட்டாங்க கவுண்டர்ஸ்லாம் காலையிலே போய் நிற்பாங்க ரஷ்யான டைம்லாம். ஸோ அந்த மாதிரி நிற்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை இதுக்கப்புறமா ஆஃப்லைனில் போயிட்டு நம்ம ஸ்ரீவாணி டிக்கெட் எடுத்து நம்ம அன்றைக்கே தர்ஷன் பார்க்கலான்ற பிளானில் போகிறவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக இது மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை நமக்கு 2 லாங்குவேஜ்லேயுமே இந்த விஷயத்த கொடுத்துருக்காங்கங்க. அதே போல் இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தோன்னா இந்த திருப்பதி விமான நிலையத்தில் கொடுக்குறாங்க இல்லையா ஏர்போர்ட்டில், அந்த 200 டிக்கெட் எப்பயும் போல் ஆஃப்லைன் மூலமே வழங்கக்கூடிய பணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு அந்த
கவுண்டர் திருமலையில் இருக்கக்கூடிய கவுண்டரில் கொடுக்கக்கூடிய டிக்கெட்டை மட்டும்தான் நமக்கு இந்த ஆன்லைன் மெத்தட் காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகி 2 மணி வரைக்கும் புக் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏர்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் டிக்கெட்ஸ் அங்கேயே வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு 1+3 உறுப்பினர்கள் மொத்தம் 4 டிக்கெட்டுகள் மட்டும்தான் முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தல தவறாக பயன்படுத்துவதை தடுக்க ஆதார் சரிபார்ப்பு மற்றும் மொபைல் எண் போன்ற விவரங்கள் கட்டாயமாகும். பக்தர்கள் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்த டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம். இது ஆஃப்லைன் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகளுக்காக பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கும் சிக்கலை நீக்கும். இந்த புதிய கொள்கை 1 மாதத்துக்கு சோதனை அடிப்படையில் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ மேக்ஸிமம் எத்தனை டிக்கெட் நம்ம புக் பண்ண முடியும்னா 4 பேத்துக்கு வந்து புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமமாக நீங்கள் ஒருத்தருக்கு கூட புக் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலியில் பண்ணும்போது 4 பேத்துக்கு தான் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி, ஏன்னா இதில் வந்து நம்ம லாகின் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாகின் ஐடியில் நம்ம மேக்ஸிமம் 4 பேருக்கு தான் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆன்லைன் டிக்கெட்டில் நம்ம பண்ணலாம், மேக்ஸிமம் 9 பேர் அப்படி வரைக்கும் கூட பண்ண முடியும். பட் இந்த ஆஃப்லைனில் இருக்க டிக்கெட் ஆன்லைனுக்கு கொண்டு வந்திருக்கிறதுல ஒருத்தங்களே அதிகம் வந்து புக் பண்ணி இதை தவறாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. நாளையிலேருந்து இந்த விஷயம் நடைமுறைக்கு வருதுங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக தரிசனத்துக்கு போங்க. அடுத்ததாக இந்த மாதம் நமக்கு ஏப்ரல் மாதம் சம்மந்தப்பட்ட தரிசன டிக்கெட் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. 15ஆம் தேதிக்கு மேலே புக்கிங் தேதிகள் அறிவிப்புகள் நமக்கு வெளியாகுங்க. 15னா ஒரு 18ஆம் தேதிக்கு மேலே புக்கிங் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஒவ்வொரு புக்கிங்காக வந்து அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருவாங்க. வந்ததுமே நான் ஷேர் பண்ணுறேன். முன்னாடியே நமக்கு டேட்ஸ் தெரியும். சில டைம் சாட்டர்டே சண்டேஸில் கூட ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த மாதிரியும் வந்து வருது. ஸோ அதனால் புக்கிங் அஃபிஷியல் அப்டேட் 15ஆம் தேதிக்கு மேலே வரும். வந்ததுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து இந்த ஸ்ரீவாணி விஐபி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதில் எப்படி வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து tirupati.balaji.ap.gov.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரோ ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. நியூ யூசர் மஸ்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் தர்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் வந்து 9 மணிலேருந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான டொனேஷன் வந்து பே பண்ணதுக்கு அப்புறமா ப்ரிவிலேஜஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை நம்ம இப்போ வந்து கிளைம் பண்ணுறது மூலமாக 500க்கான தர்ஷன டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் புக்கிங் வந்து உங்களோட டீட்டெயில்ஸில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டைமிங்ஸ் வந்து புக்கிங் ஓப்பன் வந்து 9 மணி, க்ளோசிங் 2 மணி, தர்ஷன் வந்து சேம் டே 4 மணி. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைனில் இருந்ததை இப்போ ஆன்லைனுக்கு வந்து அன்னன்னைக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 1 மந்த் ட்ரையல் பேசிஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இதை வந்து கண்டினியூ பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி முடிவுகள் வந்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அப்டேட்டுங்க. இன்றைக்கி வைகுண்ட துவார தரிசனத்தோட கடைசி நாள். இன்றைக்கி வந்து சர்வ தரிசனத்தில் இருக்கிறவங்க சாமி பார்க்க முடியும். இன்றைக்கி 12 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாளையிலேருந்து எல்லா தரிசனங்களுமே நமக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். நான் வந்து பொங்கல் டைமில் தர்ஷன் போகலான் இருக்கேன் அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கனும் கிடைக்கும், நேரடி சர்வ தரிசனமும் நம்ம வந்து பார்க்கலாம். எப்பயும் போல் எல்லா தரிசனங்களுமே நமக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறமா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ட்ரெயினில் டிக்கெட் முன்பதிவுக்காக ஐஆர்சிடிசியோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆதார் எண் கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ரயிலுக்கான டிக்கெட் முன்பதிவு முதல் நாளில் காலையில் 8 மணிலேருந்து மாலை 4 மணி வரை முன்பதிவு செய்ய முடியாது அப்படின்ற கட்டுப்பாடு நேற்றுலேருந்து, அதாவது 5ஆம் தேதியிலேருந்து அமுலுக்கு வந்து வந்திருக்கு. அதனால் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆதார் நம்பர் லிங்க் பண்ணலை அப்படின்னா லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஸோ டிக்கெட் புக்கிங்க்கு உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்ததான் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். திருமலையில் நேரடி சர்வ தரிசனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி சிலாத்தோரணம் வரைக்கும் பக்தர்கள் லைனில் வெயிட் பண்ணுறாங்க. காலையில் 8 மணிக்கு அப்புறமா போகிற சர்வ தரிசனத்துக்கு 12 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி சொல்லியிருக்காங்க. 300 தரிசனத்துக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நேற்று எவ்வளோ பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்கன்னா 85,752 பேர் சாமி தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. க்ரௌட் அப்படிங்கிறது இருக்குது, ஏன்னா இன்றைக்கி வைகுண்ட துவார தரிசனம் முடிய போகுது இல்லையா, அதனால் டிக்கெட் இல்லாதவங்களாம் நேரடி சர்வ தரிசனத்தில் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நாளையிலேருந்து மற்ற தரிசனங்கள் எல்லாமே இருக்கும். அதே போல் க்ரௌட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஆவரேஜாகவே வந்து இருக்கும். இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.